Exercise 2.12 அம்மா 6th sum. log a square by bc plus log b square by ca plus log c square by ab equal to 0 என நிறுவுக. நல்லா பாருங்க சாமி, log எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. தொடர் கூட்டலின் சுருக்கமே பெருக்கல். since log a plus log b equal to log into ab, அவ்வளோதான், log of ab. அப்போ தனித்தனியாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வருதா, தொடர் கூட்டலின் சுருக்கம் பெருக்கல். பெருக்கல் வருதா, தனித்தனியாக போட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ தனித்தனியாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், லாகை பொதுவாக வச்சுக்கிறோம். ஏ ஸ்கொயர் பை பிசி, நடுவில் பெருக்க ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெருக்கல். பி ஸ்கொயர் பை சிஏ இன்ட்டு சி ஸ்கொயர் பை ஏபி, தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப், நல்லா பாருங்கள் சாமி, நடுவில் பெருக்கல், குறுக்க குறுக்க கேன்சல். ஒரு சியும் சியும் பெருக்குனா சி ஸ்கொயர் கேன்சலா, ஏவும் பெருக்குனா ஏ ஸ்கொயர் கேன்சலா, பியும் பெருக்குனா பி ஸ்கொயர் கேன்சலா. ஸோ லாக் என்னென்னு வந்திருக்கு, எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா அது 1. லாக் ஒன்றினுடைய மதிப்பு 0. லாக் ஒன்றினுடைய மதிப்புன்னா சாமி 0. லாக் ஏ பேஸ் ஏ ஈக்குவல் டு 1. இது இதுக்கு தேவையில்லை, சமமாக வந்துச்சுன்னா 1. ஆனால் இதுவாக வந்துச்சுன்னா 1ன்னு வந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு என்னது 0. ஸோ இதான் காமிக்க சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. 7வது கணக்கு log 2 ப்ளஸ் 16 இன்ட்டு log 16 பை 15 ப்ளஸ் 12 இன்ட்டு log ஆஃப் 25 பை 24 ப்ளஸ் 7 இன்ட்டு log ஆஃப் 81 பை 80 ஈக்குவல் டு 1 என நிறுவுக. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சாமி, log அப்படியே இருக்கட்டும், log 2 ப்ளஸ் இது எங்கே இருந்திருக்கும், முன்னாடி வருதுன்னா எங்கே இருந்திருக்கும், அடுக்கில் இருந்திருக்கும். இது அடுக்காக இருந்திருக்கும், இதுவும் அடுக்காக இருந்திருக்கும். ஓகே. அப்போ லாக் 16 பை 15 த ஹோல் பவர் 16 ப்ளஸ் லாக் 25 பை 24 த ஹோல் பவர் 12 ப்ளஸ் லாக் ஆஃப் 81 பை 80 த ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு. இப்போ லாக் 2 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம் சாமி. எல்லாமே லாக்னு இருக்குது. தனித்தனியாக லாக் இருந்து நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், தொடர் கூட்டலின் சுருக்கம் பெருக்கல். அப்போ என்ன பண்ணுறேன், லாகை பொதுவாக எடுத்துடுறேன், ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கல் போடுறேன். லாக் எடுத்துட்டேன். 16 அடுக்கு 16 பை நடுவில் வகுத்துலோ பெருக்கலோச்சுன்னா இந்த அடுக்கானது ரெண்டுத்துக்கும் சொந்தம், தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஓகே சாமி. 25 அடுக்கு 12 பை 24 அடுக்கு 12 இன்ட்டு 81 அடுக்கு 7 பை 80 அடுக்கு 7 ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2 இன்ட்டு இதுவும் நடுவில் பெருக்கல் வர்றதுனால குறுக்க எதனா சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். இதை 16 5 80 எழுதலாம். ஸோ 16 அப்படியே வச்சுக்கலாம். 16 அடுக்கு 16 அப்படியே இருக்கட்டும் பை, இதே நான் 16 5 80ன்னு போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே 5ன்னு முடியுது, 5ன்னு முடியுது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு தான் பொதுவாக இருக்கிறது. இதை என்ன பண்ணால் 3 5 5ன்னு எழுதலாமா. அப்போ நடுவில் பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அடுக்கானது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரைட்மா. இன்ட்டு இது 5 வடிவத்தில் எழுதணும். 5 25, அப்போ 5 அடுக்கு 12 இன்ட்டு 5 அடுக்கு 12 பை. அதெல்லாம் புரியுதா? ஏன்னா நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா பொதுவாக போட்டுக்கலாம், பொதுவாக இருந்துச்சுன்னா பிரித்து போடணும். இது மாதிரி இங்கே 24 வேறு எதனா சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா அங்கே 16ல் 7 முறை போயிடும். அடுக்கு 7 முறை போச்சு அப்படின்னா மீதி 4ஆம் வாய்ப்பாடு தான் பிரிக்க முடியும். 6 24ன்னு பிரிக்கலாம், இல்லை 3ஆம் வாய்ப்பாடு பிரிக்கலாம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது 81, 3ஆம் வாய்ப்பாடு பிரிச்சுக்கலாம். 3 8 24, அப்போ 3 அடுக்கு 12 இன்ட்டு 8 அடுக்கு 12. செல்லாம் பொதுவாக போடுவேன், பொதுவாக போட்டால் வகுத்தில் இருந்தாலும் பெருக்கல் இருந்தாலும் பண்ணோம், தனித்தனியாக போட்டுருவேன். அதனால் நான் தனித்தனியாக போட்டுறேன். இன்ட்டு இது என்ன எழுதலாம், 87 எதனுடைய அடுக்கு, 3னுடைய அடுக்கு. 3னுடைய அடுக்கு 3 3 9, 9 3 27, 27 3 81, 3 அடுக்கு 4, 3 அடுக்கு 4 அடுக்கடுக்காக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். இப்போ 7 எவ்வளோ வந்துடும் 28 பை, இங்கே என்ன போடலாம் 16 5 80ன்னு போடலாமா. 16 5 80, அப்போ 16 அடுக்கு 7 இன்ட்டு 5 அடுக்கு 7 லாக் ஆஃப்
இப்போ நடுவில் பெருக்கல், குறுக்க குறுக்க கேன்சல் போயிடலாம். ஏன்னா பின்ன எண்கள் அதான். வகுத்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், அடிமானம் ஒரே மாரி இருந்து, நடுவில் வகுத்தல் வந்துச்சுன்னா, இதெல்லாம் ஃபுல்லா போட்டு மேலே தொகுதி, இது ஃபுல்லா பகுதின்னு வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம், குறுக்க குறுக்க கேன்சல் பண்ணுறதுக்கு. அப்போ 7 முறை சின்னது யார் கேன்சல் பண்ணிச்சு, கேன்சல் ஆனது நீக்குதல், நீக்கியாச்சு. 2 இன்ட்டு 16 அடுக்கு 16லேருந்து 7 போச்சுன்னா மீதி எத்தனை சாமி, 9. 1 முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இங்கே போட்டோம்னா 5 அடுக்கு 7 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இன்ட்டு 5 அடுக்கு 12லேருந்து 7 கழிச்சா மீதி 5 இன்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து போகலாம். இப்போ யார் பெரியவங்க, 5 அடுக்கு 12, இங்கே 5 அடுக்கு 16, இதுதான் பெருசு. அப்போ இதை அடித்து கொடுத்துட்றேன். 12 நீங்கிடுச்சு. அப்போ கீழே இந்தோ இன்ட்டு 5 அடுக்கு 16லேருந்து 12 கழிச்சா மீதி 4, 3 அடுக்கு 16, 3 அடுக்கு 28. இதை அடிச்சிட்டேன், 16 இங்கே கழிச்சிட்றேன். அப்போ மீதி இங்கே போயிடுச்சு, இங்கே ஒன்றும் இல்லை, விட்டுடலாம். 28லேருந்து 16 கழிச்சுனா மீதி என்ன சாமி வரும், 14, சாரி 12. அப்போது 3 அடுக்கு 12 கீழே 5 அடுக்கு 4 இன்ட்டு 3 அடுக்கு 12 இங்கே இருக்குது இன்ட்டு 8 அடுக்கு 12. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சா? இப்போது 4 12 5 கழிச்சு இது போயிடுச்சு. இந்த 4 இருக்குது, 4 கேன்சல் ஆகிடுச்சா? மீதி log of 2 இன்ட்டு இங்கே கீழே 8 அடுக்கு 12. அப்போ இது என்ன போடலாம், 16, 8 2 16 போடலாமா? அப்போ 8 அடுக்கு 9 இன்ட்டு 2 அடுக்கு 9, 8 2 16 இன்ட்டு 5 அடுக்கு 1 கீழே இருக்குது 8 அடுக்கு 12. இதை அடிச்சிட்டோம்னா 9 போயிடுச்சு. ஈக்குவல் டு log of 2 இன்ட்டு 5 பை 5 அடுக்கு 1 தானே, 2 இன்ட்டு இது 9 10ன்னு போட்டுக்கலாமா? அப்போது 2 அடுக்கு 1 2 அடுக்கு 9 சேர்த்து 1 2 அடுக்கு 10. இப்போங்க 12லேருந்து 9 கழிச்சுனா 8 அடுக்கு 3 இருக்கும். அப்போ 8 எப்படி எழுதலாம், 4 2 8 எழுதலாமா? நான் 2 அடுக்கு 3ன்னு எழுதலாம். இங்கே ஏற்கனவே எத்தனை இருக்கும், 3 இருக்கும். அதாவது 8 அடுக்கு 3 இருக்குது சாமி. இது என்ன எழுதலாம், 2 அடுக்கு 3 தான் ஹோல் கியூப்னு எழுதலாமா? 3 3 ஆகிடுச்சு, 9 ஆகிடுச்சு. அப்போது 2 அடுக்கு 9 இதிலேருந்து 9 போயிடுச்சு. இல்லை அந்த பெருக்காத கூட வச்சுருங்க சாமி. இது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். மீதி 2 அடுக்கு 1 இன்ட்டு 5, அப்போ 2 5 10ன்னு இருக்குது. எனக்கு இடம் இல்லை சாமி, நான் இங்கே போடுறேன். log 10ன்னு இருக்குது. இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே பேஸ் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 10 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சாமி ஆன்சரு, இதனுடைய மதிப்பு 1. therefore log 10 base 10 equal to 1 என நிரூபிக்கப்பட்டது. பார்த்துங்க சாமி, இன்னொரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். நீங்கள் நேராக போட்டுட்டு இது பண்ணியிருந்தாங்களும் சரியாக வந்திருக்கு செல்லம். இப்போ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். தொடர் பெருக்கல் போட்டிருந்தா, தொடர் கூட்டல் போட்டிருந்தா பெருக்கலாக போடுங்க. இங்கே வகுத்தல் இருக்குது. இப்போ வகுத்தல் அப்படின்னாவே நீக்குதல், குறுக்க குறுக்க கேன்சல் பண்ணலாம். நேராக போட்டுட்டிங்கன்னா மேலே கீழே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா.